வணக்கம். மேற்கு வங்காளத்துல பாஜகவினுடைய ஆட்சி நடக்குது. சுவேந்து அதிகாரி மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு. தொடர்ந்து 3, 5 ஆண்டுகளா, 15 ஆண்டுகளா மமதா பானர்ஜியினுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டிருக்குது. மமதா பானர்ஜி சொந்த தொகுதியில கூட தோல்வி அடைந்திருக்கிறாங்க. பாபினிப்பூர் தொகுதியில தோல்வி அடைந்திருக்கிறாங்க. இப்ப அவங்க எம்எல்ஏ கூட கிடையாது. மமதா பானர்ஜியினுடைய கட்சி சார்பில 80 பேர் வெற்றி பெற்றிருந்தாங்க. அவர் கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவரா ஒருத்தரை செலக்ட் பண்ணி, இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு 80 பேர்ட்ட கையெழுத்து வாங்கி சபாநாயகர்கிட்ட அனுப்பிச்சிருந்தாங்க. அதுல சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதுல பல பேரினுடைய கையெழுத்து போலியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2 பேர் ஓப்பனாவே சொல்லியிருந்தாங்க. அந்த 2 பேரையும் மமதா பானர்ஜி கட்சியை விட்டு நீக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்திருந்தாங்க. ட்விஸ்ட் அது கிடையாது. அதுல ஒருத்தர் ரித்தோ பார்த்தா பானர்ஜி அப்படின்றவரு அங்க இருக்கக்கூடிய அந்த 80 பேர்ல 58 பேரை எடுத்துட்டு போயிட்டு, இவங்க 58 பேர் எனக்கு தான் ஆதரவு குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, இவர் ஒரு கடிதம் குடுக்க, இவரை எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கிட்டாங்க. இந்த ரித்தோ பார்த்தா பானர்ஜி அப்படின்றவர் மமதா பானர்ஜிக்கே விபூதி அடிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்குது. ஏன்னா, இவரு ஒரு ப்ராப்பரான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர் கிடையாது. இவர் இதற்கு முன்னாடி சிபிஐஎம் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்திருக்கிறாரு. மேற்கு வங்காளத்தை பல 5 ஆண்டுகளா ஆண்ட கம்யூனிஸ்ட் கட்சியில தான் இருந்திருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்பா இருக்கக்கூடிய எஸ்எஃப்ஐனுடைய தேசிய தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் அவருடைய பர்சனலான லைஃப்ல ஒழுங்கா தட் இஸ் ஒழுக்கமா வாழாதது, அவர் நிறைய விஷயங்கள் தவறா பண்ணுது. அதனால அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரு. அதற்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்தாரு. இங்க வந்ததற்கு அப்புறமா சிபிஐஎம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவரை பிஜேபி தான் இயக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப மமதா பானர்ஜிக்கு ஒரு ஆப்படிச்சிருக்கிறது அப்படின்றது, மமதாவும் இவரை பிஜேபி தான் இயக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பார்வையும் இருக்குது. மமதா பானர்ஜி காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளில திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு சிங்கிள் விமனா அவர்கள் ஒரு பெரிய மாநிலத்தை 294 தொகுதிகள் இருக்கக்கூடிய மாநிலத்தை ஜெயிச்சு 3 முறை ஆண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு போய் இவர் ரித்தோ பார்த்தா பானர்ஜி இவரும் ஒரு பெரிய தலைவரா உருவாவாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. எப்படி மமதா பானர்ஜி காங்கிரஸுக்கு முதுகுல குத்துனாங்களோ அதே மாதிரி இவரு திரிணாமுல் காங்கிரஸுக்கு குத்தி இவர் ஒரு தலைவரா ஏக்நாத் ஷிண்டே மாதிரி வருவாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா சுவேந்து அதிகாரியும் கூட மமதா பானர்ஜியுடைய வலதுகரமா இருந்து இன்றைக்கு அவர் முதல்வர் ஆயிட்டாரு. அதே மாதிரி நாமளும் ஆகலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் அவருக்குள்ள இருக்குதோ அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது மமதா பானர்ஜி காலி ஆயிட்டாங்களா, ஒரு தேசமே லெப்டிஸ்ட் குறிப்பா மமதா பானர்ஜியை ஒரு வீர பெண்மணி, சிங்க பெண்மணி அப்படின்ற மாதிரி பெரிய அளவுல அவர்களுக்கான பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பர்சன் அவரை ஏமாத்திட்டு இந்த மாதிரி தனியா 58 எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போயிருக்கிறது அப்படின்றது மமதாவினுடைய இமேஜ் அப்படின்றது சரிவடைகிறதா, இவர் அடுத்த ஏக்நாத் ஷிண்டே அடுத்த மமதா பானர்ஜியா வருவாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. வெஸ்ட் பெங்காலினுடைய அரசியல் களம் எதை நோக்கி நகருது அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல தெரியும். தமிழ்நாடு மாதிரியே மேற்கு வங்காளத்திலையும் தேர்தலாம் நடந்து முடிஞ்சாலும் அந்த பொலிட்டிக்கல் டிராமா அப்படின்றது தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்குது. தொடர்ந்து அது சம்பந்தமான அப்டேட்ஸ் வந்ததுன்னா நான் நம்முடைய சேனலை பகிர்ந்துக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.